பெத்தவங்க வச்ச பேர் பனிமலை, எனக்கு நானே வச்ச பேர் எரிமலை. தொட்டா சாக்கடிக்குமா? தொட்டு வேணா பாரு. நான் பார்க்கத்தான் புஷ்பம், என்ன டச் பண்ண ஆயிடுவ பஸ்பம். தலையில கை வச்சா தலைப்பு செய்தியில வந்துருவ மகனே. தொட்டுதா தட்டி மாட்டு ரவி யார் அவன்? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முத புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பெண்ணை கூட்டி போய் குடும்பம் நடத்து. பத்தியம்மா அவரே சொல்லிட்டார், வாமா போலாம். என்ன வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ போ அம்மா, விட்டா என்ன இவங்களோட சேர்த்துருவா போல் இருக்கு. எவன்டா என் தலைவி நமிதா போஸ்டர் மேல சாணி அடிச்சவன்? நாங்கடா என்ன பண்ணுவேன் பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். டேய் அசோக்கு பிள்ளர், நாங்க இல்லாத நேரத்துல வந்து எங்க தலைவி போஸ்டர் மேல சாணி அடிச்சதுனால என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன். வரேன்டா. கூப்பிடுறாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், ஆமா 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கியிருக்க. ஆஹா, அடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படியா அது? அறிவு கட்டணை. ரேஷன் கார்டை கொடுத்தா வேற என்னத்தடா சொல்ல சொல்ற? ரேஷன் கார்டா? பின்ன ஜோசியட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு எல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்? ஐயா, தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டி கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில இறந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். ஐயோ, வாயை கொடுத்து மாட்டேனே, என்ன செய்யறது? ஆண்டி, இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா அங்க என்ன பண்ற? ஆண்டிய கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டிய தாண்டா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஆண்டிய கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான். டாய், எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து